அனைவருக்கும் வணக்கம். நமது கடந்த காணொளியில் நாம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு கெடுவை விதித்து காத்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 5:30 மணிக்குள்ளாக ஈரான் தனது அணு ஆயுத விவரங்கள் மற்றும் யுரேனிய இருப்பை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே போல ஹார்மோஸ் நீரிணையை உடனடியாக திறந்து கப்பல் போக்குவரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த கெடு விதிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா சொன்னது போல் அந்த கெடு இன்று காலை 5:30 மணி அளவிற்கு முடிந்த பிறகு மீண்டும் அமெரிக்க அதிபர் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூட சில கெட்ட வார்த்தைகளை குறிப்பிட்டு ஈரானியர்களையும் ஈரானிய அரசையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், இன்னும் ஒரு 24 மணி நேர இறுதி கெடுவை நாங்கள் தருகிறோம், அதற்குள்ளாக ஈரான் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஈரானிய தரப்பில் இதற்கு உடனடியாக பதிலளிக்கப்பட்டது. நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், எங்கள் நாட்டில் இருக்கிற எண்ணெயை திருடுவதற்காகத்தான் அமெரிக்கா அப்படி திட்டமிட்டு இப்படியான காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது. எனவே அதனுடைய எதேச்சதிகார போக்குக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் தரப்பில் மறுபடியும் சொல்லிய நிலையில் அமெரிக்காவினால் இன்று காலை விரிவுபடுத்தப்பட்ட மற்றொரு 24 மணி நேர கெடு இன்னும் 12-13 மணி நேரம் இருக்கிற நிலையில், அதாவது இன்று காலை 5:30 மணியில் தொடங்கி நாளை அதிகாலை 5:30 மணி வரையில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த கெடு முடிவதற்குள்ளாகவே இன்று 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதிய அளவிலே தாக்குதலை தொடங்கிவிட்டதாக டெஹ்ரானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிப்பதாக உலக செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் குறிப்பாக டெஹ்ரான் பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகள் அவர்களுடைய வலைப்பதிவுகளில் தெரிவிக்கும் கருத்துக்கள் படி அங்கே தாக்குதல் தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்தப்பட முடிகிறது. அங்கே இருக்கிற பல்வேறு கட்டமைப்புகளின் மீது இந்த தாக்குதல் தொடங்கியிருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுடைய B2 வகை பாமர்ஸ், அதாவது பெரிய வெடிகுண்டுகளை வீசக்கூடிய அதிசக்தி வாய்ந்த விமானங்கள் அலை அலையாக ஈரானினுடைய கார்கு தீவை தாக்க தொடங்கிவிட்டன. மதியம் 3 மணி அளவில் தொடங்கிய இந்த தாக்குதல் மிக கடுமையாக நடப்பதாகவும், அலை அலையாக B2 B12 போன்ற சீரீஸ் விமானங்கள் அங்கு குண்டுமழை பொழிந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கார்கு தீவு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க தீவு. ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் வளத்தை அடிப்படையாக கொண்ட தீவு. ஈரானின் 80% உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற எண்ணெய் வளம், எரிவாயு ஆகியவை உற்பத்தி ஆகிற பகுதி என்று சொன்னால் இந்த கார்கு தீவு தான். எனவே இது ஈரானினுடைய உயிர் நாடி. இதை சிதைத்துவிட்டால் ஈரானின் பொருளாதார வளம் சிதைந்துவிடும். அந்த தீவின் மீது மிக கடுமையான தாக்குதலை அமெரிக்கா தொடங்கிய அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் ஈரானின் வடபகுதியில் தொடங்கி தென்பகுதி வரையிலே பல்வேறு ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், எரிபொருள் நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் இவற்றின் மீது குண்டுகளை வீச தொடங்கிவிட்டது. ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானங்கள் அலை அலையாக வடக்கு பகுதியில் மிக கடுமையான தாக்குதலை தொடுத்திருப்பதாகவும், தெற்கு பகுதியிலும் அந்த தாக்குதல் நீடிப்பதாகவும் நமக்கான பிரத்யேக தகவல்கள் டெஹ்ரான் பல்கலைக்கழக செய்திக்குறிப்பு மாணவர்கள் அளிக்கும் செய்திக்குறிப்பிலிருந்து கிடைக்கிறது. ஊடக செய்திகளும் அதை உறுதிப்படுத்துகின்றன. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. இந்த தாக்குதல் ஒரு எச்சரிக்கையாக இருந்தால் உலகுக்கு நல்லதாக அமையும். ஆனால் இதுவே தொடர் தாக்குதலாக அமைந்தால், ஈரானின் கட்டமைப்பு சிதைக்கப்பட்டால் அது இருளில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏனால் மின்சார உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை மதியம் 3 மணி அளவில் தொடங்கியிருப்பது என்பது இன்று இரவுக்குள் அங்கு ஒரு இருள் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான நிலையை அவர்கள் ஏற்படுத்தினால் ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது. அருகில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் இருந்து எங்கெல்லாம் விமான தளங்கள் இருக்கிறதோ, அமெரிக்காவுக்கு வேண்டிய இடங்கள் இருக்கிறதோ, அமெரிக்காவின் கமர்ஷியல் கேபிட்டலாக இருக்கிற துபாய் போன்ற நிறுவனங்கள், அபுதாபியில் இருக்கிற நிறுவனங்கள் கூட தாக்கப்படும். அமேசான், கூகுள் தொடங்கி எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் தாக்கப்படும் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அதே போல ஈரான் தெரிவித்திருக்கிற மற்றொரு செய்தியில், நாங்களும் மின்சார உற்பத்தி நிலையங்கள், குடிநீர் உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை தாக்க வேண்டிய நிலை ஏற்படும். வளைகுடா நாடுகளில் உள்ள குடிநீர் உற்பத்தி நிலையங்களை நாங்கள் தாக்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு ஈரான் போன்ற நாடுகள் இந்த தாக்குதலை தாங்க முடியாவிட்டால், இந்த இராணுவ கட்டமைப்பு சிதைந்து விட்டால், ஏனென்றால் இப்பொழுது அமெரிக்கா தாக்குவதை பார்த்தால் அந்த தாக்குதல் மிக கடுமையாக இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனுடன் இஸ்ரேல் வேறு சேர்ந்து கொள்கிறது. இப்படியான மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் தொடரும் பட்சத்தில் ஈரானின் பதிலடி கடுமையாக இருக்கக்கூடும். அந்த இராணுவ கட்டமைப்பு சிதைய தொடங்கி
இராணுவம் என்பது அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில்லாத சூழல் ஏற்பட்டால் அவர்கள் நிச்சயமாக கொரில்லா முறைக்கும் வெடிகுண்டுகளை தூக்கி கொண்டு போய் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துகிற சூழலை ஏற்படுத்துவார்கள். அப்படியான நிலையெல்லாம் ஏற்பட்டால், இதுதான் ஈராக்கில் நடந்தது, சிரியாவில் நடந்தது. இது ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் மிக கடுமையான மறைமுக தாக்குதல்கள் உலகின் பல பகுதிகளில் அவர்கள் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் கூட தாக்குவார்கள். இது ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் நடைபெற்றதை நாம் அறிவோம். வியட்நாமிலும் இப்படியான கெரில்லா தாக்குதல்கள் நடைபெற்றது. ஒரு இராணுவம் இன்னொரு இராணுவத்தோடு சண்டையிடுவது வேறு. ஒரு கெரில்லா படை ஒரு தனித்துவமான படையாக குழுக்களாக பிரிந்து தாக்குதலை நடத்தியது. அது பொதுமக்களுக்கும் பொது உடைமைகளுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அதில் நெறிமுறைகள் இருக்காது, எந்த கணக்கீடுகளும் இருக்காது. எனவே அப்படியான ஒரு நிலை வரும் பட்சத்தில் இது உலகுக்கு பேரழிவாக மாறும். நிச்சயமாக வளைகுடா பகுதிக்கு இது ஒரு பேரழிவாகத்தான் முடியும். காத்திருப்போம், நல்ல செய்தி வரட்டும். ஏதேனும் சமாதானங்கள் நீடித்தால் ஒழிய வளைகுடா நாடுகளுக்கு நிம்மதி இருக்கப் போவதில்லை. ஈரான் முழுமையாக அழிந்தாலும் அதுவும் சில பகுதிகளை அழிக்கும் என்பதுதான் உலக வரலாற்றை பார்க்கும்போது தெரிகிறது. காத்திருப்போம் என்ன செய்திகள் வருகிறது என்று. நான் அடுத்த செய்திகள் கிடைத்தவுடன் உங்களை நான் வந்து சேர்கிறேன். நன்றி, வணக்கம்.